2027 கல்வியாண்டில் மாரா இளநிலை அறிவியல் கல்லூரி MRSM மற்றும் SBP உறைவிட பள்ளிகளில் சேர்ந்து பயில விண்ணப்பிப்பதற்கான இறுதி நாள் வரும் ஆகஸ்ட் 14 ஆகும். தகுதியுடைய இந்திய மாணவர்கள் இறுதி நேரம் வரை காத்திராமல் இவ்வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு வழிகாட்டல் மற்றும் சமூக வலுவூட்டல் இயக்கமான ஏசியின் நிர்வாக இயக்குனர் குணசேகரன் கந்தசுவாமி கேட்டுக்கொண்டுள்ளார். நம்ம MRSM பார்ப்போம். இந்த MRSMல என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்றாங்க? ஒன்றாவது ப்ரோக்ராம் பிரீமியர், இரண்டாவது ப்ரோக்ராம் IGCSE, மூன்றாவது ப்ரோக்ராம் பிதாரா, நாலாவது ப்ரோக்ராம் டெக்னிக்கல், ஐந்தாவது STEM எக்ஸலன்ஸ். 5 விதமான ப்ரோக்ராம் MRSM படிவம் 1க்கு ஆஃபர் பண்றாங்க. படிவம் 4க்கு ஆஃபர் பண்றது வந்து ப்ரோக்ராம் பிரீமியரும் ப்ரோக்ராம் பிதாரா. இந்த ப்ரோக்ராம் பிதாரா வந்து ஒரு ஸ்பெஷலான ப்ரோக்ராம். கல்வியில மிக சிறந்து விளங்குற மாணவர்கள் இந்த ப்ரோக்ராமுக்கு விண்ணப்பம் செய்யலாம். அடுத்தது SBPல என்ன ஆஃபர் பண்றாங்க? SBPல வந்து அலிரன் பிரதான மாதிரி தான் நடைபெறும். Form 1 to Form 3, Form 4, Form 5 போகும்போது அது STEM அடிப்படையில் இந்த திட்டங்கள்லாம் இயங்கும். முன்ன வந்து 2க்கும் தனித்தனியாக விண்ணப்பம் செய்வாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரே விண்ணப்பம் 2க்கும். இந்த விண்ணப்பம் செஞ்சிருவானே இந்த பரீட்சையில் வந்து என்னென்னலாம் இருக்கு நீங்க தெரிஞ்சுக்க விரும்புவீங்க. இது 3 பிரிவுகளாக இருக்குங்க. ஒன்றாவது வந்து கெர்டாசன் இன்சானியா 20%. இதுல EQ, SQ, SSQ, அதாவது சாசியா டன் பரிபாடியான் இருக்கும். அடுத்தது இரண்டாவது பாத்தீங்கன்னா கெர்டாசன் இன்டெலெக்ட். இதுதான் ஆக கூட 70% மார்க் வழங்கப்படும். இதுல மேத்தமேட்டிக்ஸ், சயின்ஸ், bahasa Malaysia pemahaman, bahasa Inggeris, pengetahuan am, penyelesaian masalah dan IQ. இதெல்லாம் அண்டர் kecerdasan intelek நடக்கும். இறுதியாக மூன்றாவது வந்து 10% வந்து artikulasi penulisan. artikulasi penulisan வேற ஒன்றும் இல்லைங்க, ஒரு கட்டுரை எழுதணும் மலாயில. இந்த 3 பிரிவுகள் சேர்த்தமா மொத்தம் 100 மார்க் வழங்கப்படும். இதை பாஸ் பண்ணாதான் அடுத்த கட்டத்துக்கு நீங்க போவீங்க. சரிங்க, லெட்ஸ் சே நீங்க இந்த பரீட்சையில உட்காந்து பாஸ் பண்ணிட்டீங்க, நீங்க IGCS எடுக்கணும்னு பாக்குறீங்க, அதுக்கு தனியா ஒரு பரீட்சை இருக்கு. ஓகே, அதே மாதிரி டெக்னிக்கல் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு தனியா ஒரு பரீட்சை இருக்கு. STEM எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு தனியா ஒரு பரீட்சை இருக்கு. ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் முதல் ரிக்வயர்மெண்ட் வந்து you must pass PKSK. மாரா நிறுவனம் மற்றும் கல்வி அமைச்சின் கீழ் செயல்பட்டு வரும் இவ்விரு கல்வி கழகங்களிலும் இணைந்து பயில பூமி புத்திரா அல்லாத மாணவர்களுக்கு நடப்பில் 10 விழுக்காடு வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன. இருப்பினும் ஒவ்வொரு ஆண்டும் மிக குறைந்த எண்ணிக்கையிலான இந்திய மாணவர்கள் மட்டுமே அவ்விரு கல்வி கழகங்களிலும் பயில விண்ணப்பிக்கின்றனர். MRSM கல்லூரிகளுக்கும் SBP பள்ளிகளுக்கும் அனைத்துலக தரத்திலான கல்வி சூழலில் முழு தங்கும் வசதியுடன் கல்வி பயிலும் வாய்ப்பை வழங்குகின்றன. அதோடு கல்வியில் சிறந்து விளங்கும் பள்ளின மாணவர்களுடன் இணைந்து கற்பது மாணவர்களின் போட்டியாற்றலை வளர்ப்பதுடன் இந்திய மாணவர்களின் உயர்கல்வி வாய்ப்பிற்கும் புதிய கதவுகளை திறக்கும். மேலும் அவ்விரு கல்வி கழகங்களிலும் புறநகர் வட்டார மேம்பாடு அமைச்சும் கல்வி அமைச்சும் பல்வேறு மாற்றங்களை செய்து வருவதை குணசேகரன் கந்தசுவாமி சுட்டிக்காட்டினார். அவ்விரு கல்வி கழகங்களிலும் இணைந்து பயில ஒரு நுழைவுத் தேர்வை எழுதினால் போதுமானது. விண்ணப்பிக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறப்பு தேர்ச்சி பெற்றிருப்பதும் புறப்பாடு நடவடிக்கைகளிலும் சிறந்த அடைவு நிலையை பெற்றிருப்பதும் அவசியம். B40 குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. மாணவர்கள் திரையில் காணும் அகப்பக்க முகவரியில் அடுத்த ஆண்டுக்கான 1ஆம் படிவத்திற்கும் 4ஆம் படிவத்திற்கும் விண்ணப்பிக்கலாம். இது குறித்த மேல் விவரங்களை பெற இந்த புலன குழுவில் இணையுமாறு குணசேகரன் கேட்டுக்கொண்டார்.